என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. சொல்லுங்க. இனியனும் ராசாத்தியும் இங்க வந்து என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க. என்ன பண்ணுவாங்க? இனியன் குமரன் கூட மில்வேலைய பாப்பான். ராசாத்தி வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா. காலையில பூ போல இட்லியும் புதினா சட்னியும். மதியம் கேட்கவே வேணாம். மீன் குழம்பு வச்சானா ஆஹா, நானும் பாரி ஒரு கட்டு கட்டுவோம்ல. ஏன் அந்த முந்திரி பருப்பெல்லாம் நெய்ல வறுத்து போட்டு பொங்கல் பண்ணுவாளே, அதுக்கு ஜோடியா ஒரு கொஸ்தும் பண்ணுவாளே, அத விட்டுட்டீங்களே. ஆமாமா, விட்டுட்டேன் தான். எதுக்குதான் நான் போய் கூட்டிட்டு வரல. இங்க வந்த ராசாத்திய அடுப்படியிலே போட்டு அவ திறமைய ஃபுல்லா மழுங்கடிச்சிருவீங்க. இப்ப பாருங்க, சேர்மனா எப்படி ஊருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கான்னு. நம்ம வீட்டு மருமகளை வெறும் சேர்மனா திருப்தி படுத்த கூடாதுங்க. அடுத்தடுத்து எம்எல்ஏ மந்திரின்னு அவ போக வேண்டாமா? ஆமாமா. அது மட்டும் இல்ல, கண்மணியும் அவ அம்மாவும் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க ராசாத்திய எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இனியனும் ராசாத்தியும் அங்க இருந்தாதான் நிம்மதியா இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கும் நல்லது. அடடா மரகதம், இவ்வளவு நல்லவளா நீ? இத்தனால எனக்கு இது தெரியாம போயிருச்சே. நான் எப்பவும் நல்லவதாங்க. கரகம் புடிச்ச மாதிரி அந்த கண்மணி என்ன புடிச்சு மறைச்சு வச்சிருந்தா. இப்பதான் அவ புடியில இருந்து வெளியில வந்துட்டேன்ல. ஆமாமா. இந்த வீட்ல இனிய ராசாத்திக்கு இல்லாத உரிமையா? எல்லா உரிமையும் இருக்கு. இது அவங்க வீடு. அவங்க எப்ப வேணா வரலாம். ஆனா இப்போதைக்கு அவங்க அங்க இருக்கிறது தான் சரி. ஏதோ பேசுறாங்க, ஆனா கேட்க மாட்டேங்குதே. வரேன். ஏதோ ஏதோ பேசுறாங்கன்னு கேக்குது, ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெளிவா கேட்க மாட்டேங்குதே. சரியா கேட்கவே இல்லல்ல? ஆமாங்க. ஏன் நேரா ரூமுக்கு போய் நடுவுல உட்கார்ந்து கேட்க வேண்டியதானே? அப்படிங்கிறீங்க? அப்படித்தான். இல்ல சம்பந்தி, அது வந்து இதெல்லாம் ஒரு பொழப்பு. கருமம் கருமம். மாட்டிக்கிட்டமே. இப்ப கண்மணி கிட்ட என்னத்த சொல்றது? சொல்லதான் தேடிட்டு இருந்தேன் சித்தி. என்னடா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப்னு சொல்லு. ஸ்னேகாக்கு ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியாயிருச்சாம். டாக்டர் அவளை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அழைச்சிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன் சித்தி. ஐயோ, உங்க அம்மாக்கு தெரிஞ்சது உன்னை கொன்னே போட்டுருவாங்க. சித்தி அதெல்லாம் தெரியாது சித்தி. நான் அம்மா வர்றதுக்குள்ள திரும்ப வந்துடுறேன் சித்தி. பாவம் சித்தி ஸ்னேகா. சரி, சீக்கிரமா வந்துடுறேன். என்ன அப்படியே நான் ஸ்னேகாவை கேட்டேன்னு சொல்ல. தேங்க்ஸ் சித்தி. என் பொண்ணு வீட்டுல இல்லன்னு கிளம்பிட்டியா? இப்ப போன் பண்ணி சொல்லிடுறேன். சொல்லுமா. சத்தியம் வாங்கி பிரச்சனை பண்ணியும் அந்த ஆள் அடங்கல. எரியறது புடுங்குனா கொதிக்கிறது அடங்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்னேகா தானே. அவளுக்கு இருக்கு இன்னைக்கு.
வாங்க உட்காருங்க. என்னடி, நான் என்ன உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிடவா வந்திருக்கேன்? வாங்க உட்காருங்கன்ற. ஆக நான் என்னதான் சொன்னாலும் மிரட்டினாலும் என் புருஷனும் நீயும் அடங்கவே மாட்டீங்க. இல்ல அது வந்து என்ன அது வந்து? என் மாமியாக்காரி வேற உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு அந்த ஆள்கிட்ட கண்டிஷனா சொல்லிருக்கா. அதையும் மீறி உன்னை தேடி வராருன்னா அதுக்கு காரணம் யாரு? நீதானே? சும்மா இருந்த அவரை போன் பண்ணி கூப்பிட்டது யாரு? நீதானே? இல்ல ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். அதான் என்ன கூட்டிட்டு போறதுக்காக அவரு. அதுக்கு ஏன் புருஷன் தான் உனக்கு கிடைச்சாரா? சொல்லுடி, அதுக்கு ஏன் புருஷன் தான் உனக்கு கிடைச்சாரா? இல்ல நான் உங்களுக்கு துரோகம் எல்லாம் பண்ண மாட்டேன். அதான் ஆல்ரெடி துரோகம் பண்ணி என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியே. இன்னும் துரோகம் பண்றதுக்கு என்னடி இருக்கு? அந்த ரோஜா உயிரோட இருந்தா தானே பெரிய வீட்டுக்கு வாரிசாக முடியும். அவ கதையை இப்பவே முடிச்சிட்டா. ஏய் கண்மணி, ஏய் கண்மணி, ஏய் சொன்னா கேளு, விடு கண்மணி. ஏய் விடுன்னு சொல்றேன்ல. ஏய் விட மாட்டேன். விடு. இவள கொண்டாதா ஆத்திரம் அடங்கும். ஏன் அரட்டத்தனமா நடந்துக்கிற? ஏய் ஓடி. ஸ்னேகா, ஸ்னேகா என்னாச்சு? ஸ்னேகா உன்னை சாவடிக்காம விட சொல்லிக்கிட்டே மாட்டேன். இருக்கல கண்மணி, சொன்னா கேட்க மாட்டேன். ஏய் ஏய் மனுஷியாடி நீ? கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாம இப்படி கொலை பண்ண பாக்குற? இல்ல என்னடி ஜென்மம்? ஏய் அப்படி என்னதாண்டி வெறி உனக்கு? பாவம் அவளே நோய்வாய்ப்பட்டு இப்பவோ அப்பவோன்னு இருக்கா. அவளை போய் கொல்ல இப்படி ஓனாய் மாதிரி ரத்த வெறி பிடிச்சு அலையிற? ஆமா, நான் ரத்த வெறி புடிச்சுதான் அலையறேன். எல்லாம் உன்னாலதான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். கண்ண பொண்டாட்டிய கண்டவ முன்னாடி கை நீட்டி அடிக்கிறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? ஐயோ கண்மணி இங்க பார், மரியாதையா போயிடு. இல்ல எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். ஓ, என்ன அடிச்சதும் இல்லாம கொலை வேற பண்ணுவியா? அவளை கூட வச்சுக்கிட்டு என்ன அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்புறல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பாரு உன்னை எப்படி சந்தி சிரிக்க வைக்கிறேன்னு. சீ, மணி எங்க அவங்க வீட்ல போய் ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க. போங்க, முதல்ல போய் என்னன்னு பாருங்க. போங்க. ஏய் ஸ்னேகா, அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும், அதுக்கெல்லாம் பயப்படால் நான் கிடையாது. இங்க வா, நீ முதல்ல உட்கார். உட்கார் இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இதுக்கு மேலயும் நாங்க யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. அதனாலதான் நான் ரோஜாவை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடலான் இருக்கேன். ஸ்னேகா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இப்ப என்ன, ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசாக்குற முயற்சி நடக்காம போயிடுச்சு, அவ்வளவுதானே. அடுத்த முயற்சி பண்ணுவோம். இப்பவே பெரியத்துல இருந்து எல்லாரும் ரோஜாவை அந்த வீட்டு வாரிசா மனசளவுல ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் முறைப்படி பத்திரம் பதியல, அவ்வளவுதானே. கூடிய சீக்கிரத்துல அதுவும் நடக்கும். இல்ல அதுக்கு இல்ல, கண்டிப்பா நடக்கும் ஸ்னேகா. கடைசியா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. இந்த தடவை நான் ரோஜாவை எப்படியாவது பெரிய வீட்டு வாரிசு ஆக்கிடுவேன். இல்ல அப்படி இந்த முயற்சியிலயும் நான் தோத்துட்டா, நீங்க சொன்ன மாதிரி ரோஜாவை கூட்டிகிட்டு போயிடுங்க.
நம்புங்க, கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்றேன். சரிங்க ராசாத்தி. சரி, நீங்க எதை பத்தி யோசிக்காம ரெஸ்ட் எடுங்க. பாத்தியா கண்மணி எந்த அளவுக்கு துணிச்சிட்டாங்கன்னு? நாம ஏதாவது ஒரு முடிவெடுத்தே ஆகணும். எடுத்தாச்சு மாமா. என்ன சொல்ற? கண்மணி கிரிமினல் மாமா. அவளை வச்சுக்கிட்டு நாம நியாயமான வழியில போராடி ரோஜாவை பெரிய விட்டு வாரிசாக்க முடியாது. முள்ள முள்ளாலதான் மாமா எடுக்கணும். அவர் ரூட்லயே போய் அவளை அடிக்கணும் மாமா. என்ன பண்ணலாம் இப்ப? நானும் ஸ்னேகாவும் கண்மணிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கலம்மா. ஸ்னேகாவை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. சும்மா சும்மா இனிய ராசாத்திய தொந்தரவு பண்ண வேணான்னு தான் என்ன கூப்பிட்டா. நான் அவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விடதான் போனேன். ஆனா கண்மணி அங்க வந்து என்ன பண்ணா தெரியுமா? நான் கொஞ்சம் லேட்டா போயிருந்தா கூட ஸ்னேகாவை கழுத்தை நெரிச்சு கொன்னே போட்டிருப்பாமா. அதான் கோவத்துல ஓங்கி அரைஞ்சிட்டேன். நீ பண்ணது தப்புடா. சிவசாமி ஐயா, நீங்க தான் ரோஜாவோட தாத்தா. உங்க பேரு அம்பலவாணன். சரிங்கம்மா. பழனி ஐயா, நீங்க அவரோட லாயர். பேரு பார்த்தசாரதி. சரிங்க மேடம். வித்யா, நீங்க இவரோட ஜூனியர் லாயர். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. நீங்க 3 பேரும் நடிக்கிற நடிப்புல கண்மணி அசந்து போய் அவளே முறைப்படி ரோஜாவை தத்தெடுக்கணும். அதெல்லாம் தத்ரூபமா நடிச்சு கலக்கிடுவோமா, கவலைப்படாதீங்க. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கண்மணி சாதாரண ஆள் இல்ல. அவ பிறந்ததுல இருந்தே கேடு கிரிமினல். அவளுக்கு துளி அளவு கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டா மொத்த பிளானும் காலி. கவலைப்படாதீங்கம்மா, நடிப்புல எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். எங்களை நம்புங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சு தரோம். சரி, நீங்க இங்க இருந்தே லாயர் மாதிரி கண்மணி கிட்ட போன்ல பேச ஆரம்பிங்க. சரிங்க மேடம். ஹலோ. ஹலோ, நான் லாயர் பார்த்தசாரதி பேசுறேன். குமரன் இருக்காரம்மா? லாயரா?
எதுக்கு அவரை கேக்குறீங்க? நான் அவரோட ஒய்ஃப் கண்மணி தான். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது வந்துமா, ஸ்னேகாவோட அப்பா அம்பலவாணன் ஐயாவோட லாயர்னா. அம்பலவாணன் ஐயா தன்னோட பல கோடி சொத்துக்களை எல்லாத்தையும் தான் பேத்தி மோனிஷா பேர்ல எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. பல கோடி ரூபாய் சொத்தா? ஆஹா. அது விஷயமே பேசுறதுக்கு தான் குமரனுக்கு போன் பண்ணோம். ஆனா அவர் நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. அதான் உங்க நம்பருக்கு போன் பண்ணோம். அது விஷயமா நேர்ல பார்த்து பேசணும்னு தான் அம்பலவாணன் ஐயா விரும்புறாரு. ஐயா இப்போ செங்கல்பட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காரு. உங்க வீட்டுக்கார குமரனை ஒரு தடவை வந்துட்டு போக சொன்னா நல்லா இருக்கும். ஐயோ, கண்டிப்பா வர சொல்றேன். ஆமா, உண்மையாவே 5 கோடி ரூபாய் சொத்த அந்த குழந்தை பேருக்கு தான் எழுதி வைக்க போறாரா? ஆமாமா, அவருக்கு வயசாயிடுச்சு பாருங்க. அதனாலதான் குமரன் நேரா வந்து பேசினா நல்லா இருக்கும், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். சரி சரி, வர சொல்றேன். நீங்க அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிடுறீங்களா? இது அனுப்புறமா. 5 கோடி ரூபாய் சொத்து. சூப்பர் ஐயா, நல்லா நடிச்சீங்க. தேங்க்ஸ்மா. என்னம்மா பணம்னு அந்தம்மா அந்த அளவுக்கு வாய பழக்குது? அவங்க அப்படிதாங்க மாமா. கண்மணி பேசுறத வச்சு பாக்கும்போது விஷயத்தை குமரன் மாமா கிட்ட கூட சொல்ல மாட்டா பாருங்களேன். அது தெரிஞ்ச விஷயம் தானே, பாத்துக்கலாம் விடு. ஆமா, அவன் நேர்ல தான் வருவான். திட்டப்படி நடிச்சு கண்மணி கிட்ட காரியத்தை சாதிச்சிருங்க. கண்டிப்பா அசத்திருவோமா, கவலையப்படாதீங்க. சரி. ஐயாவுக்கு ஸ்னேகா அம்மா ஒரே பொண்ணு. ஐயா தகுதிக்கு ஒத்து வராத குமரனை அவங்க காதலிச்சதுனால ஐயா அவங்க காதல் விஷயத்துல கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டாரு. அது அவங்க வாழ்க்கையை இந்த அளவுக்கு பாதிக்கும்னு ஐயா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு பிராயச்சித்தமாதான் அவங்க குழந்தை மோனிஷா பேர்ல மொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டு காசி ராமேஸ்வரன்னு கோயிலான்னு இருந்தாரு. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஸ்னேகா மாதிரியே ஏன் புருஷனும் உங்க மேல கோவத்துல தான் இருக்காரு. அதனால உங்க சொத்தெல்லாம் வேண்டான்னு தான் சொல்லுவாரு. பாவி, நீ மட்டுக்கு ஒவ்வொரு பில்டப்ப கொடுத்து காரியத்தை கெடுத்துறாத. ஆனா இந்த சொத்தெல்லாம் அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு தேவைப்படும். நீங்க எடுத்த முடிவு சரிதான். நான் இதை என் புருஷன் கிட்ட பேசி அவரை சம்மதிக்க வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நானும் அவரும் அந்த குழந்தைய மறுபடி தத்தெடுக்கலான்னு இருக்கோம். அதனால அவரு சம்மதிக்கலனாலும் பரவாயில்ல. நீங்க என்ன கார்டியனா போட்டு அந்த குழந்தை பேர்ல சொத்தை எழுதிடுங்க. அவளை ஏன் பொண்ணு மாதிரி பத்திரமா நான் பாத்துக்கிறேன். ஆமாங்க, என் பொண்ணுக்கும் குழந்தை இல்ல. இனிமே என்ன குழந்தையா பிறக்க போகுது? இல்ல, அதனால உங்க பேத்திய நல்லா பாத்துப்பான்னு சொல்ல வந்தேன். கண்மணி, கிழவன் நம்மள நம்பலடி, சந்தேகப்படுறான். எல்லாத்துக்கும் காரணம் ஓவர் ஆக்டிங் தான். கொஞ்சம் அடிக்க வாசி. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கோடிக்கணக்கான சொத்து இல்லையா, நாங்களும் யோசிக்க வேண்டியிருக்குல்ல. ஐயா என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க சொத்துக்காக குழந்தையை தத்தெடுக்கிறீங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம். இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? அவர் நினைச்சது சரிதான். அதாவது ஐயா நினைக்கிறதுல தப்பு இல்ல. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லைன்னு சொல்ல வந்தோம். இல்ல கண்மணி? பணத்துக்காக குழந்தைய தத்து எடுத்துட்டு பின்னாடி உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்த பின்னாடி சித்தி கொடுமை அது எதுன்னு குழந்தைக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது பாருங்க. அதனாலதான் ஐயா குமரன் நேர்ல வந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாரு. அவரு வந்தா கண்டிப்பா இந்த சொத்தும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு போயிடுவாரு. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல?
ஒண்ணு தெரியுமா, உங்க பேத்தி இப்போ ஏன் பொண்ணா எங்க வீட்டுல தான் இருக்கா. சொத்துக்காக அலையறவ நான் இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடுங்க. அந்த குழந்தை எதிர்காலத்துக்கு யூஸ் ஆகும் தான் நான் இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு இருக்கேன். பரவாயில்ல அம்மா, வா நம்ம போலாம். அம்மா உட்காருங்கம்மா. அட உட்காருங்கம்மா. தப்புதாம்மா உன்னை நம்பாம பேசினதுக்கு. உன் கோபம் நியாயமானதுதான். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். நீ என் பேத்திய நல்லா பாத்துக்குவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்களும் குமரனும் லீகலா மோனிஷாவை உங்க வாரிசா தத்தெடுங்க. அந்த அக்ரிமெண்டோட வாங்க. ஒரே நாள்ல சொத்தெல்லாம் மாத்தி எழுதி உயில் எழுதி முடிச்சிடலாம். ஆமாமா, இன்னும் 2 நாள்ல என் சொத்தெல்லாம் என் பேத்தி பேர்ல மாத்தி எழுதி வச்சுட்டு நான் காசி யாத்திரை போகணும். சீக்கிரமா வந்துருங்க. கவலையை விடுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு உங்களை வந்து சந்திக்கிறோம். நாங்க வரட்டுங்களா? நல்லதுமா, போயிட்டு வாங்கம்மா. வரோம். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பேசி முடிச்சிட்டோமா? அவளுக்கு எதுவும் டவுட் வரலையே? இல்லம்மா, நம்புற மாதிரியே பேசி முடிச்சிட்டோம். குழந்தைய தத்தெடுத்துட்டு அக்ரிமெண்டோட வரணும்னு போயிருக்காங்கம்மா. அதெல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலையப்படாதீங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. எதுக்கும் அக்ரிமெண்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்கம்மா. இங்க பாருங்க, அக்ரிமெண்ட் ஆகுற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா. அப்போ அதுல ரோஜா குட்டி, ரோஜா குட்டி. ரோசா குட்டி, நீ நல்லா இருக்கியா? என்ன அப்படி பாக்குற? வாடி செல்லும், உனக்காக சித்தி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? இந்தா. பாட்டியும் நானும் சாக்லேட், கேக்கு, பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சாப்பிடு. சாக்லேட் சாப்பிடு. என்ன கண்மணி, இது என்ன புது டிராமாவா? ஆமா ஆமா. நான் ஏன் டிராமா போடணும்? ரோஜா எப்படி பார்த்தாலும் எனக்கு பொண்ணு மாதிரி தானே. என் புருஷனுக்கு பிறந்தவ எனக்கும் பொண்ணு முறை தானே. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு கண்மணி. ஏன் அது இவ்வளவு நாளா தெரியலையா? அது என்ன திடீர்னு ஒரு ஞானோதயம்? அது வந்து இப்பதான் புத்தி வந்துச்சு. அதான். சமாளிக்காத கண்மணி. ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசா ஆக்க விட மாட்டேன்னு என்கிட்ட சவால் விட்டத நான் என்னைக்கும் மறக்கல. ஆமா, சவால் விட்டேன் தான். எதுக்காக விட்டேன்? ரோஜா பெரிய வீட்டு வாரிசா வந்தா என் வாழ்க்கையே பறி போயிடுங்கிற பயத்துலதான் அப்படி சொன்னேன். ஆனா இப்போ இவ வந்தாதான் என் வாழ்க்கையே நல்லா இருக்குங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அதான். அவரு ராத்திரியெல்லாம் சரியா தூங்குறதே இல்ல. எப்பவும் ரோஜா நினைப்பாவே இருக்காரு. அப்படியே தூங்கினாலும் தூக்கத்துல ரோஜா ரோஜான்னு உளறிட்டே இருப்பாரு. அவரால இவளை பிரிஞ்சு இருக்கவே முடியல. பரவாயில்ல, நல்லா சமாளிக்கிறா. ரோஜாவை நினைச்சு நினைச்சு ஏக்கத்துல அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? அதான் ரோஜா என் பொண்ணா என் வீட்லயே வளரட்டோன்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அவளை அழைச்சிட்டு போகதான் நான் வந்திருக்கேன். அவளை அனுப்பி வை. என்னது, ரோஜாவை அனுப்பி வைக்கிறதா? நீ ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணி ரோஜாவை ஏதாவது பண்ணிடுவ. உன்னை நம்பிலாம் அனுப்பி வைக்க முடியாது. மரியாதையா போயிடு. அத சொல்ல நீ யாரு? என் புருஷனோட குழந்தைய நான் அழைச்சிட்டு போறேன். நீ வா ரோஜா. எங்க என்ன மீறி இவளை கூட்டு போ பாப்போம். ராசாத்தி,
சொன்னா புரிஞ்சுக்கோமா. மாப்பிள்ள ரோசா மேல உள்ள பாசத்துல ரொம்ப ஏக்கமா இருக்காரு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அனுப்பி வையேன். நீ ஏமா இவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க? சொல்ல வேண்டிய ஆள் சொன்னா தானா அனுப்பி வைக்க போறா. கண்மணி, சொல்லு கண்மணி. அத்தை, நான் ராசாத்தி வீட்ல இருந்துதான் பேசுறேன். அங்க எதுக்கு போன? எல்லாம் நல்ல விஷயமாதான். ரோஜாவை அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்லயே வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணி அவளை கூப்பிட தான் வந்திருக்கேன். என்ன சொல்ற கண்மணி? ஆமா அத்தை, நல்லா யோசிச்சு பார்த்தேன். ரோஜா நம்ம வீட்ல இருக்கிறது தான் சரின்னு பட்டுச்சு. அதான் அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆனா இந்த ராசாத்தி ரோஜாவை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. சரி, நீ ராசாத்தி கிட்ட போன கொடு. அத்தை லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க அத்தை. ராசாத்தி, எனக்கும் கண்மணி ரோஜாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்றது டவுட்டா தான் இருக்கு. ஆனாலும் எங்க நம்ம வீட்டுக்கு தானே அழைச்சிட்டு வர போறா, நாங்க பாத்துக்கிறோம். நீ ரோஜாவை தைரியமா அனுப்பி வை, என்னதான் பண்றான்னு பாக்கலாம். சரிங்க அத்தை. என்ன இப்ப அனுப்பி வைக்கிறியா? அத்தை சொல்றதுனால அனுப்பி வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, ரோஜாவை ஏதாச்சும் கொடுமைப்படுத்துறேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்த போறேன்? இவளை என் பொண்ணு மாதிரி பாத்துப்பேன். என்ன என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? நீங்களே பாருங்க எப்படி அவளை என் பொண்ணு மாதிரி வளர்க்கறேன்னு. அப்ப தெரியும் உங்களுக்கு எல்லாம் நான் யாருன்னு. தெரியுது தெரியுது, நல்லாவே தெரியுது. உன் பொண்ண நீயே கூட்டிட்டு போமா. ரோஜா குட்டி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். இப்ப வருவா, கூட்டிட்டு போ. வா ரோஜா, நம்ம வீட்டுக்கு போலாமா? வா. வா. ஹேய் ரோஜா குட்டி, ரோஜா? எப்படிமா இருக்க? எப்படி இருக்கீங்க? ரோஜா குட்டி, என் செல்லம். கண்மணி, என்னால நம்பவே முடியல. திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த? உங்க எல்லாருக்கும் இந்த முடிவு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரோஜாவை இந்த வீட்டுக்குள்ள விடவே கூடாதுன்னு பிடிவாதமா இருந்தவனா. ஆனா அவர் இவ மேல பித்தா இருக்கிறத பார்த்துதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறினேன். இல்லம்மா, இவங்க பேச்சுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ரோஜாவை தத்தெடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. இவ ஏதோ சூழ்ச்சி பண்றாமா. இவ பேச்செல்லாம் நம்பாதீங்க. மாப்பிள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியற மாதிரி அவருக்கு என்ன பார்த்தா தப்பாவே தோணுது. அதுக்கு காரணமும் நான் தான். இதுக்கு முன்னாடி நான் ரோஜா விஷயத்துல ரொம்ப கடுமையா நடந்துகிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறாரு. ஆனா ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் யோசிக்கணும். நான் ரோஜாவை வேற யாருக்கோ தத்து கொடுக்க சொல்லல. இந்த வீட்டு வாரிசாதான் ஆக்க ட்ரை பண்றேன். அதுவும் நான் இப்போ ஒன்னும் புதுசா பண்ணலையே. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டதை தான் பண்றேன். இதுல எனக்கு எந்த ஆதாயமும் இல்ல. ஆமாண்டா குமரா, எப்படி இருந்தாலும் ரோஜாவை இந்த வீட்டு வாரிசாக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அது இப்போ கண்மணி மூலமாவே நடக்க போகுது. யாரு தடையா இருந்தாலும் அவளே ஒத்துக்கிட்டா. இன்னமும் எதுக்கு தயங்கிக்கிட்டு? உடனே வக்கீலுக்கு போன போட்டு இதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு பாருங்க. சரி மரகதம், பாதி தம்பி கிட்ட சொல்லி இப்பவே லாயர் கிட்ட பேசி நாளைக்கே முடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாம்.
எப்படியோ ரோஜா குட்டி இந்த வீட்டு வாரிசானா எனக்கு சந்தோஷம்தான். வா ரோஜா குட்டி, உனக்கு பாட்டி ஸ்வீட் பண்ணி தரேன், வா. வாணியா கண்மணி, சாந்தம் சாந்தம், காரியம் கெட்டு போயிடும். வாங்க. என்ன ஸ்னேகா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்னம்மா, உனக்கு ரோஜாவை தத்து கொடுக்க முழு சம்மதம் தானே? இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் உசுர கையில புடிச்சிட்டு காத்துட்டு இருந்தேன். உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றின்னு எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? இந்த அக்ரிமெண்ட் மட்டும் சைன் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்குடி ராசாத்தே, உன்னை வச்சு செய்றேன். நீ இவ்ளோ ஏமாளியா இருப்பன்னு நான் நினைக்கல கண்மணி. உயில் கைக்கு வந்த பின்னாடிதான் இருக்கு. பாவம் நீ. அப்புறம் என்ன சம்பந்தி, வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சுல்ல, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுடலாமே. சம்பந்தி, அவ்வளவு அவசரம் என்ன? அதுக்கு இல்ல சம்பந்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கையெழுத்து போடணும்ல, அதான். சரி சரி சரி, இதுல முதல்ல குழந்தையோட அம்மாவை கையெழுத்து போட சொல்லு. இந்தா. அப்படியே நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. குமரன், நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. பாரியா, சாட்சிக்கு நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டு போடுப்பா. நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டு. நானும். சரி. இனிமே இவ என்னோட பேத்திதான். சட்டப்படி பெரிய வீட்டோட வாரிசாயிட்டா. உங்க எல்லாருக்குமே எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. விடுமா, எதுக்கு அதையே பேசிக்கிட்டு? சரி வா, உள்ள வா. இல்ல, நான் வாசல் வரைக்கும் வந்த விருந்தாளியாவே இருந்துட்டு போறேன். நான் உள்ள வந்து யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. ராசாத்தி, உங்களாலதான் என் ஆசை நிறைவேறி இருக்கு. உங்களுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ஸ்னேகா, விடு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல. இது நடக்கிறதுக்கு என்னை விட முக்கிய காரணம் கண்மணி தான். கண்மணி, உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு. சரி, அக்ரிமெண்ட் அவகிட்டயே கொடுத்துருங்க. சரிங்கம்மா, இந்தாங்க. சரிங்க ஐயா, அப்ப நான் கிளம்பட்டுங்களா? வாங்க. வரேங்க. நான் ரோஜாவை என் கூட அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 2 நாள் வச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுருவா. இதையெல்லாம் நீ எங்க கிட்ட கேட்கணுமா? சந்தோஷமா கூட்டிட்டு போமா. சரி அத்தை, நாங்களும் கிளம்புறோம். சரி பெரியப்பா. சரி ராசா, அப்படியே நாங்களும் கிளம்புறோம். வரோம் அத்தை. நாங்க போயிட்டு வரோம். வா, வாங்க. போயிட்டு வரோம் பெரியப்பா. ஐயா,
இது மோனிஷாவை நாங்க முறைப்படி தத்தெடுத்ததுக்கான அக்ரிமெண்ட். இந்தாங்க. வக்கீல் சார் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் சரியா இருக்குங்க. அம்மா ரொம்ப சந்தோஷம்மா. என் மக தான் என்ன பார்க்காம பேசாம உதாசீனப்படுத்திட்டா. ஆனா நீயும் மருமகனும் எனக்கு பெரிய உதவி பண்ணிட்டீங்க. நான் பெறாத பொண்ணுமா நீ. விஜய் சேதுபதி நடிச்ச விக்ரம் வேதா படத்துல இருந்து ஒரு குத்து சாங் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. இப்போ ஒரு குட்டி பிரேக். உங்கள் ஊர் திருவிழா, கோயில் விசேஷங்களுக்கு சிறந்த முறையில் பள்ளி திருமண நாடகம் போட்டு சிறப்பிக்க மலைமகள் ஃபைன் ஆர்ட்ஸை அணுகவும். சிறந்த முறையில் பள்ளி திருமண நாடகம் போட்டு சிறப்பிக்க மலைமகள் ஃபைன் ஆர்ட்ஸை அணுகவும். நிறுவனர் ராஜபாட் சிவசாமி மற்றும் பாகவதர் பழனி. எங்களை தொடர்பு கொள்ள கீழ்கண்ட தொலைபேசியை அணுகவும். சிந்தாமணி அம்மா, நான் தான் சிந்தாமணி. கோயில் திருவிழாக்கு நாடகம் போட நான் தான் வர சொன்னேன். எவ்வளவு பேமெண்ட் சொல்லுங்க. அம்மா அது வந்து என்னையா வந்து போயின்னு? என்ன பார்த்தா கேனச்சி மாதிரி இருக்கா? உங்க நடிப்ப நெஜோன்னு நம்பி நான் அந்த குட்டி சாத்தான முறைப்படி வாரி சாக்கிட்டேன். இந்த அளவுக்கு பிளான் பண்ணலாம் உங்களுக்கு புத்தியே கிடையாது. யார் சொல்லி நீங்க செஞ்சீங்க அத முதல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? ரொம்ப வலிக்குதுமா. இதுக்கு மேல அடி தாக்க முடியாதுமா. ஆமா, நீங்க சொல்லலனாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியும். உங்க வாயால சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், சொல்ல மாட்டீங்கல்ல. அப்படி அவ எவ்வளவுதான் காசு கொடுத்தா சொல்லுங்க, அதை விட நான் அதிகமா தரேன்.
காசுக்காக கலைய வைக்கிறவங்க நாங்க இல்ல. ஒரு நல்ல காரியத்துக்கு சொன்னாங்க, அதனால நாங்க சம்மதிச்சோம். ஆமா, பெரிய கலைமாமணி இவரு. ஏய், விட்ரி, இதுங்களை போய் அடிச்சுக்கிட்டு. இதுங்க வெறும் அம்பு தாண்டி. அனுப்புனது யாருன்னு தெரிஞ்சு போச்சுல, விடு, அப்புறமா போய் பாத்துக்கலாம். ஏய் ராசாத்தி, வெளியே வாடி. ராசாத்தி, வெளியே வா. என்னாச்சு கண்மணி? எதுக்கு இப்படி வாசல்ல வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஒன்னும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி நடிக்காத. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னை கொல்லலாம் போல இருக்கு. உன் நல்ல நேரம். நான் துப்பாக்கி எடுத்துட்டு வரல. கொண்டு வந்திருந்தேன், உன்னை இங்கே சுட்டு கொண்டு இருப்பேன். அண்ணி, பார்த்து பேசுங்க. நீ ராசாத்திய தொடுற வரைக்கும் நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நினைச்சியா? எங்க தொட்டு பாரு, கைய வெட்டிடுவேன். அண்ணி கொஞ்சம் சும்மா இருங்க. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நீ தாண்டி பிரச்சனை. நான் அந்த ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசா ஆக்க விட மாட்டேன்னு சவால் விட்டதை மனசுல வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்தி டிராமா போட்டு காரியத்தை சாதிச்சிட்டல்ல. ஓ, எல்லாம் தெரிஞ்சிருச்சா? பாத்தியா கண்மணி, எவ்வளவு அசால்ட்டா சொல்றான்னு. நம்மள நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா. யாரு ராசாத்தியா? உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்தா? காசு வருதுன்னு உடனே ஈன்னு நல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு ரோஜா ஏன் பொண்ணு ஏன் பேத்துன்னு நல்லா இழுச்சுக்கிட்டு வந்தது நீங்களா ராசாத்தியா? கண்மணி, உன்னோட பணத்தாசையால தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்க்கையில ஒரு நல்லது பண்ணிருக்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ரோஜாவை உன் பொண்ணை ஏத்துக்கிட்டு ஒழுங்கா இருக்க பாரு. ஓ, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற திமிர்ல பேசுறியா? அந்த ரோஜாவை எப்படி வீட்டை விட்டு துரத்துறேன்னு மட்டும் பாரு. நான் இருக்கிற வரைக்கும் அந்த ரோஜா பெரிய வீட்டு வாரிசா ஆகவே முடியாது. அதான் ஆல்ரெடி ஆயாச்சே. அது பேப்பர்ல தானடி ஆயிருக்கு, நடைமுறையில ஆக விட மாட்டேன். என்ன உன்ன மாதிரி சொத்து சுகத்துக்கு அலையிறவன் நினைச்சியா? ரோஜாவை அந்த வீட்டு வாரிசாக்க துடிச்சதே அந்த குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். அது கிடைச்சாச்சு. இது போதும். இத வச்சு அவளை ஸ்கூல்ல சேர்க்கறது, மத்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் அவ பெரிய வீட்டு வாரிசு, அவ அப்பா குமர மாமாதாங்கிறத பதிவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ராசாத்தி, நீ எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க? அண்ணி, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. என்னை ஏமாத்தி ஜெயிச்சிட்டோங்கிற மெதப்புல இருக்கீங்களா? இதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். சரி. ஏய் ராசாத்தி, என்னை ஏமாத்தின உன்னை நான் விடவே மாட்டேன்டி. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஏண்டா கண்மணி கிட்ட வச்சுக்கிட்டோன்னு உன்னை கதற கதற அடிக்கல, நான் கண்மணியே இல்லடி. வாமா. எல்லாரும் சேர்ந்து பேசி வச்சு ஏமாத்திட்டு யதார்த்தமா கேட்டேன் பதார்த்தமா கேட்டேன்னு என்கிட்டயே நடிக்கிறீங்களா? அதான் நீங்களும் உங்க மருமகளும் சேர்ந்து நாடக நடிகர்களை வச்சு டிராமா பண்ணி ஏமாத்திட்டீங்கல்ல. இன்னும் ஏன் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? அது சரி, உங்க ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கீழ்த்தரமான ஐடியா தானே தோணும். ஏன்னா நீங்க லோக்கலான ஆள் தானே. யாரு பார்த்து லோக்கல்னு சொல்ற? நீ லோக்கலா நான் லோக்கலா? காசுக்காக குழந்தை தத்தெடுக்க சம்மதிச்ச பாரு, அதுதாண்டி கீழ்த்தரமான செயல். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன லோக்கல்னு சொல்றியா? பிச்சு புடுவேன் பிச்சு. என்ன இங்க பிரச்சனை? பாத்தீங்களா அத்தை, அவங்க மருமக ராசாத்தி வீட்டுக்குள்ள வர முடியல, நான் வந்துட்டேன்ல. அந்த ஆத்திரத்துல என்ன கண்டபடி பேசி அடிக்கிறாங்க அத்தை. ஏய், ஏன்டா இப்படி பச்சையா போய் சொல்ற? நீ எல்லாம் உருப்படவே மாட்டடி. மங்க, எதுக்கு இப்ப அவளை அடிச்ச? எந்த விஷயமா இருந்தாலும் பேச்சோட நிப்பாட்டிக்க வேண்டியதானே? என்ன பழக்கம் இதெல்லாம் கை நீட்டுறது? அவள் அடிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பிரச்சனைனே கேட்காம
எடுத்த உடனே அவளை எதுக்காக அடிச்சுன்னு சட்டமா கேக்குறீங்க? நீங்க என் மருமக ராசாத்திய எத்தனை தடவை அடிச்சிருக்கீங்க? அப்பெல்லாம் நான் ஒரு வார்த்தை உங்களை திருப்பி கேட்டிருப்பேனா? அது சரி, உங்ககிட்ட போய் நான் நியாயம் கேக்குறேன் பாருங்க. நீங்களே என்ன மட்டமா தான் பேசுவீங்க. எப்பவுமே நீங்க எனக்கு மரியாதையே கொடுக்கறது கிடையாது. அத பார்த்து தானே உங்க மருமகளும் கத்துட்டு இருக்கா. அதான் அவ பங்குக்கும் என்ன லோக்கலான ஆளுன்னு கேவலமா பேசுறா. இதுக்கு மேலே நான் இந்த வீட்ல இருந்தேன்னு வைங்களேன், எனக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதை போயிடும். நான் இப்பவே கிளம்புறேன். சித்தி, மா, என்னம்மா நீ இப்படி கேட்ட? தப்பெல்லாம் அண்ணி மேலதாமா. இல்ல நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆணு வாய பொழந்துகிட்டு ரோஜாவை தத்தெடுத்தது நீ. அதுக்கு அந்த ராசாத்திய குறை சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? அப்ப எல்லாரும் சேர்ந்து பேசி வச்சுதான் என்ன ஏமாத்துனீங்களா? அப்புறம் ஏமாத்தாம என்ன பண்ணுவாங்க? ரோஜாவை இந்த வீட்டு வாரிசு ஆக்க விட மாட்டேன், அனாதை ஆக்கிடுவேன்னு சவால் விட்டல்ல. பொண்ணெல்லாம் அதுக்கே அடிச்சு துரத்தி இருக்கணும்டி. போனா போகுதுன்னு உன்னை விட்டு வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? இங்க பார், ஒழுங்கு மரியாதையா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா தொலைச்சு கட்டிட்டு பாத்துக்க. ஓ, அத்த, காஃபி போட்டு தரட்டுமா? குடிக்கிறீங்களா? எனக்கு எதுவும் வேணாம் ராசாத்தே. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. அப்பவாவது என் மன கொதிப்பு அடங்குதான்னு பாப்போம். அம்மா, புனிதா நடந்ததெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னா. கண்மணி அண்ணி எங்ககிட்ட ஏமாத கோவத்தை உங்ககிட்ட காட்டியிருக்காங்க. நீங்களும் பதிலுக்கு கோவப்பட்டு அவங்களை அடிச்சிருக்கீங்க. பெரியம்மா எதுக்கு அவங்களை அடிச்சிங்கன்னு கோவப்பட்டு உங்ககிட்ட யதார்த்தமா கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க சின்ன பசங்க மாதிரி கோச்சிக்கிட்டு வந்தது ரொம்ப தப்புமா. தப்பா? எதுடா தப்பு? அவ என்ன என் மருமகளே லோக்கல்னு சொல்லுவா. அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? அதுக்காக தானே அடிச்சேன். அதுக்கு இல்லம்மா. பேசாதடா. நான் ஒண்ணு சின்ன பசங்க மாதிரி கோச்சிட்டு வரல. இது என் புள்ள விடுன்னு உரிமையில வந்த. ஆனா இப்பதானே தெரியுது நீயும் உங்க பெரியம்மா பக்கம் தானே. அது சரி, அவங்க வளர்ப்பு தானே நீயும் அப்படிதான் இருப்ப. நான் இங்க வந்ததே தப்புதான். நான் கிளம்புறேன். ஐயோ ஐயோ, சம்மந்தி, என்ன சம்மந்தி? நீங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. அம்மா, இது உங்க வீடுமா. உங்க மனசு சமாதானம் ஆகிற வரைக்கும் நீங்க எங்கே இருங்க. அந்த கண்மணிக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி கீழ்த்தரமா பேசிருப்பா. அவளை இப்படி விடக்கூடாதுமா. அவ பேசின பேச்சுக்கு அவளே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாகணும். அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்கம்மா. என்னம்மாங்க இது? சின்ன பிள்ளை மாதிரி அண்ணி ஏதோ சொல்லிட்டாங்கன்னு இப்படியா கோச்சிட்டு வர்றது? நீ கொஞ்சம் பொறுத்து போயிருக்க கூடாதா? பொன்னி, நான் சொன்னேன்ல, இவரு எப்பவுமே அவங்க அன்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவார்னு. மங்க, சொன்னா புரிஞ்சுக்க. நீ கண்மணி அடிச்சதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. வீட்டுக்கு மூத்தவளா அவளை கண்டிக்கிற எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. நான் கூட ஏன் அடிச்சேன்னு கேட்கலையே. ஆனா அண்ணி ஏதோ அவளை சமாதானப்படுத்தணும்னு எதுக்குமா அடிச்சேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்கன்னு நீ அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு வரதெல்லாம் நல்லா இல்ல மங்க. அவ என்ன அப்படி மட்டமா பேசினதுக்கு காரணம் யாரு? உங்க அண்ணி தானே. எல்லாரும் முன்னாடியும் என்ன இல்லாத வீட்ல இருந்து வந்தவ. பெரிய வீட்டு கௌரவத்தை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. வார்த்தைக்கு வார்த்தை மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்டுதான் கண்மணியும் தைரியமா அப்படி ஒரு வார்த்தையை விடுறா. அப்படி பேசினவள் அடிச்சா அவளுக்கு வக்காலத்து வாங்கி எதுக்கு அங்க அடிச்சான்னு என்ன கேள்வி கேக்குறாங்க. அது சரி, அவங்க மருமக அவங்களுக்கு ஒசத்தி, அதுக்காக மத்தவங்கள என்ன கேவலமா? நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான் மங்க. ஆனா ஊரு என்ன பேசும்? பெரிய வீட்டு மருமக ஒருத்தி கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு நம்ம குடும்பத்தை பத்தி
தப்பா பேச மாட்டாங்களா? இப்ப மட்டும்தான் பேசுமா? ஏன் உங்க அண்ணி ராசாத்திய வீட்டை விட்டு துரத்தும் போது அப்பெல்லாம் பேசாதா? ராசாத்தியும் அந்த வீட்டு மருமக தானே. அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? அப்பா, அவங்க ரொம்ப மனசு சங்கடத்துல இருக்காங்க. அந்த வீட்ல தனக்கு மரியாதை இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கு நீங்களும் ஒரு விதத்துல காரணம் தான்ப்பா. ஆமாம்பா, மரகதம்மா முறையா மங்கை அம்மாவை மட்டம் தட்டி பேசும்போதே நீங்க அதை தடுத்திருந்திருக்கணும். நீங்க தடுக்காம விட்டதுனாலதான் ஆளாளுக்கு அவங்க இஷ்டப்படி பேசுறாங்க. நல்லா எடுத்து சொல்லு பொன்னி. மாமா, அத்தை இப்ப இருக்கிற மனநிலையில அங்க வந்தாலும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டுமே. ஆமாம்பா, அவங்க மனசு சமாதானம் ஆக்கி அவங்களா வீட்டுக்கு வரணும்னு தோணும் போது வரட்டும். சரிமாங்க, உனக்கு எப்ப தோணுதா வா. நான் கிளம்புறேன். சித்தப்பா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வாமா. உங்களை அனுப்பிட்டு வரேன் அத்தை. ஓ, இனி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து உனக்கு அசிஸ்டன்ட் ஆக்கிட்டியா? கண்மணி, மரியாதையா பேசு. என் மாமா விஷயத்துல எடுக்க மடக்க ஏதாவது பேசுன அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அடேங்கப்பா, பயந்துட்டேன். போதுமா? உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்த? என் ப்ராஜெக்ட் ஃபைல் ஒன்னு கொடுத்தனே, அது என்ன ஆச்சுன்னு கேட்டு வாங்கிட்டு போக தான் வந்தேன். இந்த உன் ஃபைல். சைன் பண்ணிட்டியா? உன் ப்ராஜெக்ட அப்ரூவ் பண்ண முடியாது, அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஹே ராசாத்தி, வேணும்னே என்ன பழி வாங்குறியா? முன்னாடி வந்தப்போ என்ன சொன்ன? ஏரியில இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி வாட்டர் பிளான்ட் பண்ணணும்னு சொன்னல. அந்த ரூல்ஸ் படிதான் எல்லாமே பண்ணிருக்கு. 2 கிலோமீட்டர் இல்ல, 5 கிலோமீட்டர் தள்ளி பிளான் போட்டாலும் இந்த ப்ராஜெக்ட அப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்கமே எல்லா ஏரியையும் கண்மாய்களையும் தூர்வாரி வாய்க்கால் அமைச்சு பாசனத்துக்கு ஏற்பாடு பண்ண போகுது. அதனால எந்த வாட்டர் பிளான்ட்டுக்கும் அனுமதி இல்ல. திட்டம் போட்டு என்ன ஒவ்வொரு விஷயத்திலயும் தோக்கடிக்கிறல்ல. இது நீ வேணும்னே என்ன பழி வாங்க செய்யற நடவடிக்கை. நீ என்னதான் என்ன தடுக்க நினைச்சாலும் நான் முட்டி மோதி மேல வருவேண்டி. வந்து உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் ரசாத்தி, எதுக்கும் எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? நமக்கு நிறைய வேலை இருக்கு. இவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. வா நம்ம போலாம்.